ஈரானை நோக்கி ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படின்னு புதுசா ஒரு அஸ்திரத்தை தட்டி விட்டார். என்ன அப்படின்னா அவருக்கே குழம்பி போச்சு. இப்ப அதுல இருந்து பின்வாங்கிட்டாரு பெரிய மனுஷன். முதல்ல ஆபரேஷன் ஃப்ரீடம் என்ன ஏற்கனவே விரிவா பார்த்தோம். சுருக்கமா இங்க சொல்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ்ல பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா கப்பல்களுக்கும் ரெண்டு சைடு துப்பாக்கியை தூக்கிட்டு நானே நடந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சார். அறிவிச்சுப்புட்டு இல்லைங்க நாங்க அந்த சைடு ஓரமா நிப்போம். அங்கேருந்து ரைட் வா, லெஃப்ட் வா, வரலாம் வா, 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 வா அப்படின்னு சொல்லுவோம். அவன் வந்துட்டானா ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடிப்போ அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னாரு. சிரிச்சுப்புட்டான் எல்லாட்டுக்கு எல்லாரும். ஏலே இதை அவனே சொல்லிடுவான்டா. அவனோட ரேடியோ எங்க கூட கனெக்டிவிட்டியில் தான்டா இருக்கும். நாங்க கேட்டா அவனுக்கு உனக்கு லிஸ்ட்ல உன் பேர் இல்ல, நீ பின்னாடி போய்க்க அப்படின்னு சொல்லிடுவேன். நாங்களும் போயிருவோமே, நீ எதுக்கு இதுக்கு அப்படின்னு ஊரும் சொல்லுச்சு, உலகமும் சொல்லுச்சாட்டுக்கு. இதுக்கு நடுவுல அடியும் விழுக ஆரம்பிச்சிருச்சு. யாரு கூட்டாளி அம்புட்டு பேருக்கு அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தலைவன் இப்ப ஆபரேஷன் ஃப்ரீடமை நிறுத்தி வச்சிருக்கார். ஏன் நிறுத்தி வச்சிருக்கார்? அவரு வழக்கமா சொல்றதுதான். மானே தேனே பொன்மானே அப்படின்னு 1000 பொய்களை போடுவாரு. உண்மை என்ன அப்படின்னா யுத்தத்தை ஆரம்பிச்சாரு. அந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியல. அப்புறம் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அதுக்காக சின்ன லெவல்ல ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி அதை யுத்தம் மாதிரி அடிப்போம். பதிலுக்கு அவனும் சின்ன லெவல்ல தான் நம்மளை அடிக்க முடியும். அமெரிக்காவை அடிச்சு விட்டாங்க, ஓட விட்டாங்க அப்படின்னு பேச்சு இல்லாம ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருப்போம்னு நினைச்சார்கள். அவனுங்க இல்ல இல்ல எப்பவும் போலயே நாங்க பெருசாதான் பத்த வைப்போங்கிற மாதிரி ஓமன், யுஏஇ போன்ற பகுதிகளை அடிச்சார்கள். அடிச்சது மட்டும் கிடையாது. அந்த பக்கம் போன்ற 3 கப்பல்களை தாக்கினார்கள் முதல் நாள்லே ஆபரேஷன் ஃப்ரீடம் அறிவிச்ச உடனே. அதுக்கடுத்து பிரான்ஸோட கப்பல் இப்ப பத்திக்கிட்டு எரியுது அந்த பகுதியில. இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா விவகாரங்களையும் தட்டி விட்டார்கள். தட்டி விட்டது மட்டும் கிடையாம யுஏஇ, ஓமன் 2யும் தாக்கினார்கள். அதுக்கடுத்து யுஏஇயை நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னே அறிவிச்சிட்டார்கள். அறிவிச்சது மட்டும் கிடையாது. புதுசா நாங்க ஒரு மிசைல் கண்டுபிடிச்சிருக்கோம். 80 வார்ஹெட்டோட வந்து தாக்கும். 80 வார்ஹெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இல்ல. மொத்த பிராந்திய நாடுமே நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை வேணா யுஏஇல போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டார்கள். ஏது ஆபரேஷன் ஃப்ரீடத்துக்காக இம்புட்டு சம்பவத்தை டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டார்கள். பொதுவா இந்த மாதிரி வேகத்தை அமெரிக்கா காட்டும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யதார்த்தமான உண்மையை பார்த்துதான் ஆகணும். ஆனா அமெரிக்காவோட மிரட்டலுக்கே ஈரான் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. காட்டு காட்டுன்னு காட்டுனதுல அமெரிக்கா பின்வாங்கியிருக்கு. அண்ணன் ட்ரம்ப் இதை நிறுத்தி வச்சிருக்கார். காரணம் என்ன? அவர் சொல்ற மானே தேனே பொன்மானே ஏற்கனவே வலுவா நாங்க தடை போட்டு வச்சிருக்கோம். அதுல ஈரான் சரண்டர் ஆயிரும். சரண்டர் ஆயிருச்சு. இன்னும் அவனுங்க வாயை திறந்து சொல்ல மாட்டேறாங்களே ஒழிய முழு வெற்றி அம்புட்டு மைலேஜோட அண்ணன் ட்ரம்ப் நிக்கிறேன், நீங்க எல்லாம் கத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, பெரிய மனுஷன் ஏதாச்சும் விளையாண்டுகிட்டு இருக்கட்டும். அவரை ஃப்ரீயா விட்டாலும் அடுத்து ட்ரேட் வார் அப்படின்னு நம்ம பக்கம் வருவார். ஈரான்ல எம்புட்டு தூரம் பிஸியா இருக்காரோ மற்ற சைடு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அவர் வச்சுக்குவார். இல்ல அப்படின்னா இங்க பாரு வெங்காயத்தை நான் ஏத்தி விடுறேன், நீ தக்காளியை ஏத்தி விடுன்னு நம்ம கிட்ட வம்புக்கு வருவார். இதுக்கு நடுவுல ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது உலகத்துக்கு பல டோர்களை திறந்து விட்டுருச்சு. குறிப்பா அன்னை அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு பல டோர்களை திறந்து வச்சிருச்சு. அன்னை அமெரிக்கா கூட்டாளிகளையும் உரசி பார்த்துருச்சு. ஜிசிசி நாடுகள் ரொம்ப காலமா அமெரிக்கா இருந்தா போதும் நம்ம சேஃப் அப்படின்னு நினைச்சார்கள். உண்மைதான். அது எந்த லெவலுக்கு அப்படின்னா அவன் பாதுகாப்புல இருக்கிறனால அவன் கிளைக்க மாட்டான் நாட்டை வந்து. அதுவரையும் ஓகே. ஆனா வேற எவனாச்சும் அடிக்கும்போது இந்த 5 காசுக்கு கூட உதவ மாட்டான் அப்படிங்கிறத இப்ப அந்த மன்னர் குடும்பங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டார்கள். தனித்தனியா கால் எடுக்கிறார்கள். அவங்களுக்குள்ளேயே 1000 சண்டை, வம்பு இருக்கு. அதுவும் இப்போ மெல்ல மெல்ல பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த கூட்டணி, பிராந்தியம் அங்கிருந்து வந்த வளம், குறிப்பா பெட்ரோ டாலர் அப்படின்னு ஊர் உலகம் பூரா வெட்டினால அங்கதானே பேஸே. அந்த பேஸே இப்ப தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு. ஆத்தாடி மீண்டுமா பெட்ரோல் டாலரை சேலஞ்ச் பண்ணதுக்கு தானே இம்புட்டு பெரிய யுத்தத்தை அன்னை அமெரிக்கா மறைமுகமா கொண்டு வந்துட்டானே அப்படின்னு கேட்டா லைட்டா அதுல உரசல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புல இருந்து அன்னை அமெரிக்கா தப்பிக்கிறான் தப்பிக்கல நமக்கு தேவையில்ல. இப்போதைக்கு அடி வாங்கியிருக்கான். இதுல பிஸியா இருக்கிறனால மற்ற விஷயத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இதுல என்ன அப்படின்னா பொசுக்குன்னு துருக்கி வந்து ஒரு பெரிய அளவு மிசைல் டெஸ்ட்டை பண்ணிருச்சாங்க. ஏது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல் டெஸ்ட்டை அறிவிச்சிருக்கார்கள். இதெல்லாம் அமெரிக்கா இந்த பக்கம் ஃபோக்கஸ் இல்ல, உக்ரைன்ல ஃபோக்கஸ் இல்ல அப்படிலாம் துருக்கியெல்லாம் மண்டையில தட்டி வலிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு மிசைலை கொண்டு வரவே விட்டிருக்க மாட்டார்கள். இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணு. கண்ணுக்கு தெரியாம பல இடங்கள இந்த மாரி அமெரிக்கா இப்ப கோட்ட விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அமெரிக்கா 2 விவகாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப எடுத்த நடவடிக்கை பெரிய அளவுல உடனடியாக சல்லு சல்லு சல்லுன்னு எல்லா பேஸ்லயும் கொண்டு வந்த ஆயுதத்தை ஆட்களையும் நிரப்பிக்கிட்டு இருந்தார்கள்.
அந்த நடவடிக்கையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு செய்தி வருது. இன்னொரு பக்கம் ஏலே அவன்ட்ட இப்ப எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் ஆஃப் பண்ணிட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கான்டா, ஏமாந்துறாதீங்கடா அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதாவது ராணுவம் ஆயுத பலத்த ஈரான மையமா வச்சு குமிக்கல அப்படிங்கிற செய்தியே ஒரு ட்ராப்பு அப்படிங்கிறதும் வருது. எது எப்படின்னாலும் சரி, இந்த மே மாசம் பூரா இப்படி சுத்திக்கிட்டு இருப்பார்கள். ஜூன் மாசம் அடிச்சுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாசம் வெற்றி பெறுமா அமெரிக்கான்னு கேட்கக்கூடாது. அமெரிக்கா, ஈரான் கிட்ட வெற்றி பெறுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. எது இப்ப நடந்த 40 நாள் யுத்தமும் சரி, அதுக்கப்புறம் இந்த யுத்த நிறுத்தம் இந்த நாட்களும் சரி, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அமெரிக்கா தொடர்ந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கானே ஒழிய, அமெரிக்கா நெனச்ச மாரி உள்ள இறங்கணும், ஆயில தூக்கணும், பேரர தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போணும், அந்த வேலைக்கே இங்க ஆள் தேவையில்ல. போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாய்ங்க. ஆனா, இவர்கள் செய்யற இந்த ஆப்பரேஷன் ஃப்ரீடம் மூலியமா இந்த யுத்த நிறுத்தத்துல கொஞ்சூண்டு மைலேஜ் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. அவன் பேசி கப்பல கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தாய்ங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம அதுவும் அடிபடுது. அதே சமயம் பதிலுக்கு ஃபுஜைரா போர்ட்ட கொளுத்தி விட்டார்கள். ஓமான அடிச்சார்கள். இப்ப மீண்டும் 80 வார்ஹெட்டோட வந்து யுஏஇய வெளுத்துப்புடுவோம் பார்த்துக்கன்னு இருக்கார்கள். இந்த கொஞ்ச நாள் நான் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கணும். நீங்கலாம் ஃப்ரீயா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆப்பரேஷன் ஃப்ரீடம் மூலியமா தள்ளி விட்டுருக்காரு. ஆனா அதுல தப்பிக்கிற ஆட்கள் தப்பிச்சுட்டார்கள். நம்மலாம் தப்பிச்சுட்டோம். அந்த பிராந்தியத்துல உள்ள யுஏஇ மாட்டிக்கிச்சு. பிரான்ஸ் போன்ற கூட்டாளிகளும் மாட்டிக்கிட்டார்கள். ஏன்னா பிரான்ஸ் கப்பல் பத்தி எரியுது. ஏன் நம்ம வூட்டு கப்பல கூட தான் அடிச்சாய்ங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க இந்த பிரான்ஸ் அளவுக்கு சேதாரம் கிடையாது. அதே சமயம் அமெரிக்காவுக்கு இதுல பெருத்த பின்னடைவு. காரணம் இவன் எதையாச்சும் அறிவிச்சு விட்டு நம்மள தான் மாட்டி விடுறான். ஈரான கொஞ்சம் கூட இவனால டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்படின்னு அமெரிக்காவோட ஆப்போசிட் வட்டாரம். எதிரிகள் ஜாஸ்தி அமெரிக்காவுக்கு. ஆப்போசிட்ல எல்லாருமே நிப்பார்கள். அமெரிக்கா இன்னைக்கு நான் மட்டும் தான். இந்த சைடு நான் தான் தலைவன். என் பக்கத்திலேயே உங்களுக்கெல்லாம் நிக்க தகுதி இல்ல அப்படின்னு பேசக்கூடிய நாடு. அதனால எல்லாருமே அமெரிக்கா ஈரான் கிட்ட இவ்வளவு தூரம் மல்லு கட்டுறது அப்படிங்கிறது அமெரிக்காவே அடிக்க முடியும். அமெரிக்கா பல இடத்துல பல்ப் வாங்கியிருக்கான். அதுல பெரிய பல்ப் ஈரான் கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மீண்டும் நிரூபணம் ஆகுது. இது பூரா ட்ரம்புக்கு உள்ளூர்ல, அதாவது உள்ளூர்ல அவரோட ஓட்டு அரசியல டிஸ்டர்ப் பண்ணாத வரையும், தலைவன் இந்த வண்டிய எந்த டைரக்ஷன்லயும் ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ரைட்ல கைய போட, லெஃப்ட்ல இண்டிகேட்டர போட, ஸ்ட்ரெய்ட்டா போங்கங்கிற மாரி, அவர் பாட்டு இந்த வண்டிய ஓட்டுவார் அப்படின்னு தான் அவங்க ஊர்லயே பேசிக்கிறார்கள். ஆனா இது எப்போ உள்ளூர்ல அவங்களோட கட்சிக்கு ஓட்டு அரசியல்ல ஒரு நெகட்டிவ கொண்டு வருதோ, இல்ல கொண்டு வரும்னு இவரு கணிக்கிறாரோ, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேல போயிருவாரு. ஈரான் யுத்தம் வெற்றி அப்படின்னு அவரே வெள்ளை மாளிகையில கொடி ஏத்திக்குவாரு. என்ன அவரு முந்தி என்ன சொன்னாரு? ஈரானுக்குள்ள வந்து அமெரிக்க கொடிய நான் ஏத்துறேன்னாரு. இப்ப அமெரிக்க கொடிய அமெரிக்காக்குள்ளேயே ஏத்துறேன். ஏன்பா ஏத்துறீங்க? அப்படின்னு கேட்டா, ஈரான் யுத்தம் வெற்றி இல்ல. உனக்கு தெரியாதா? இந்தா ஸ்வீட் எடு, கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிருவாரு பாருங்கன்னா, அவங்க ஊர்லயே அரசியல் பேசுறார்கள். எது எப்படியோ, ஆப்பரேஷன் ஃப்ரீடமும் முழு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.